ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைமில் இன்னொரு வீடியோவோட வந்திருக்கிறேன். நான் பண்ணிகிட்ருக்கிறது என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆரி ப்ளவுஸ் டிசைன் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிசைன் இப்போ நான் போட்டுட்ருக்கிறேன். சிம்பிளான டிசைன் போதும், பட் நான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா எப்படியும் மோர் தென் 50 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆரி கற்றுக்கிட்டாங்க. இது இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் அப்படின்னா ஒன் டேலே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு பார்டரும் அங்கே சின்ன சின்ன புட்டாஸ் கொடுக்குறது தான். அதனால் நம்ம வந்து ஒரே நாள்லேயே முடிச்சிடலாம். இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கிறோம், நெக் டிசைன் எப்படி பண்ணேன், ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணேன், தென் ஃபஸ்ட்டு மார்க்கிங் எப்படி பண்ணுறோம், ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பேட்டர்ன் போட்டு எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் வந்து இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப இருமலாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க. சுடுதண்ணி, அதுக்கப்புறமா டேப்லெட்டும் இருக்குது. பனங்கற்கண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இருமல் வராமல் இருக்கிறதுக்காக வாயில் போட்டுக்கோ அப்படின்னு. சிறப்பும் ஒரு பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் எங்கள் மாமி கஷாயம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸில். ஸோ இவ்வளோ மருந்து வச்சுட்டு தான் நான் வந்து ஆரி டிசைன் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4mm பீட் எடுத்துக்கிறேன். 4mm பீட் ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஆரி டிசைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணதும் என்ன பண்ணணும்னா நமக்கு ஸ்பீடு வரணும். ஸோ ஸ்பீடு வரல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆரி ஆர்டர் போடுறீங்க அல்லது உங்களுக்கே ஒரு ப்ளவுஸ் டிசைன் போடுறீங்கன்னா கூட என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ப்ளவுஸ் டிசைனுக்கு ஒரு 10 கிராம் சுகர் பீட் நீங்கள் தனியாக சின்ன பேக்கெட்டாக போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த 10 கிராம் பீடை நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் மூடியில் எடுத்து வச்சுப்போம். வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக கோர்த்து நீடில் எடுத்து அதை தான் நம்ம வந்து டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் ரொம்ப ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து நல்ல பிராண்டாக எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்ட் எடுத்துட்டு அது இந்த மாதிரி 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்காதீங்க. சுகர் பீட் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ப்ளவுஸ் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறதா. எந்த ஒரு ப்ளவுஸ் பார்த்தாலும் அதில் பீட் இல்லாமல் எந்த டிசைன்ஸுமே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி 450 கிராம்ஸுக்கு வந்து பேக்கெட்டில் வாங்கிக்கோங்க. பேக்கெட்டில் வாங்கிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பட்வா, இந்த பட்வா ரேட் பார்த்தீங்கன்னா 30 to 50 ருபீஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ரேட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பட்வாவும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 450 கிராம்ஸுக்கு வந்து சுகர் பீடும் பேக்கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் 10 கிராம் அப்படி வாங்காமல் எடுத்துகிட்டு இந்த பட்வாவில் இப்படி கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு சுகர் பீட் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அயன் நீடில் எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் உடன் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் நம்மளோட பீடுக்குள்ளே இப்படி கோர்த்தா போதும். ஒரு இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்மளோட நீடில் பீடு உங்களுக்கு லோடாகி ஃபுல்லாகி வந்துடும். ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்னா, இப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி போடும்போது டைம் ரொம்ப உங்களுக்கு சேவ் ஆகும். பீட் கொஞ்சமாக வாங்குறது நமக்கு வந்து யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டவுட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி 450 கிராம்ஸுக்கெல்லாம் பெரிய பேக்கெட் வாங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. பட் நம்ம வந்து அப்படி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனோ ஆர் வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் சாரீ வியர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி 75% பார்த்தீங்கன்னா இப்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் இல்லாமல் பட்டு சாரி வியர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால ப்ளவுஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வரும். நீங்கள் அதனால பயப்படாமல் இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி பட்வா யூஸ் பண்ணி ஸ்பீடாக ஒர்க் பண்ண பழகுங்க. அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக பேக் பெயின் வரும். நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ உட்காந்துருக்கேன் பாருங்கள், காட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ காட்டில் ஒர்க் பண்ணாலுமே இந்த மாதிரி பேக் சைடு எனக்கு இங்கே சார்ஜ் போயிட்டு 1 hour later நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாலில் தான் சாஞ்சு உட்காந்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி வாலில் சாஞ்சு உட்காந்துட்டு
இப்படி உங்களோட முதுகும் சரி உங்களோட கழுத்தும் சரி இந்த மாதிரி தலையும் இந்த மாதிரி நல்லா குனியாமல் இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உட்கார்ந்துருந்து டிசைன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இப்போ அந்த காட்டை என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஃப்ரண்ட்டில் நல்லா தள்ளி கொண்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான பேக் பெயினுமே இருக்காது. நீட்டாக நம்மளால் போடலாம். இது காட்டில் கூட இப்படி போடுறேன். ஸோ இது வந்து ஸ்டாண்டில் போடும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெட்டில் உட்காந்துருந்துட்டும் வாலில் சாஞ்சு உட்காந்து பண்ணலாம். இல்லைன்னா நமக்கும் இந்த வால்க்கும் இடையில ஏதாச்சும் பில்லோ ஏதாச்சும் கொடுத்துட்டு அதில் சாஞ்சு உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் அப்படி பண்ணலாம். ரொம்ப நம்மளோட கழுத்தும் சரி முதுகும் இந்த மாதிரி ரொம்ப பெண்ட் ஆகாமல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து பேக் பெயின் வர்றதை நம்ம கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி காலை நல்லா ஃபுல்லாக நீட்டி போட்டுட்டு இந்த சோரோட சேர்ந்து இந்த மாதிரி ஒட்டி சாய்வாக உட்காந்துட்டு ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ப்ளே பண்ணி வச்சுக்கோங்க. சாங்ஸ் ப்ளே பண்ணி வச்சுட்டு அதை கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியாது. அதே மாதிரி ரொம்ப கண்டினியூஸாக ரொம்ப நேரம் உட்காந்துருந்தும் நீங்கள் வந்து ஆரி போட வேண்டாம். ஒரு 2 hours கண்டினியூஸாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எழும்பி போயிட்டு சும்மா ரிலாக்ஸாக ஒரு வாக் மாதிரி போயிட்டு ஜஸ்ட்டு உங்களோட மைண்டை வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு 10 minutes ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 12 o'clock midnight. Run.